நம்ம இப்போ மத்தியமால போயம் 2 பார்க்க போறோம். ஏக் பூந்த். போயம் 2 என்னதுன்னா ஏக் பூந்த். ஏக் பூந்த்னா ஒரு துளி அப்படின்னு அர்த்தம். என்னன்னு பார்க்கலாமா? இதை பார்த்தாதான் நமக்கு என்னன்னு தெரியும். இப்போ ஒரு துளிங்கிறது நம்ம வந்து இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மலைத்துளியை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த மலைத்துளி வந்து மேல இருந்து நான் சொல்ற விஷயத்த நீங்க கற்பனை பண்ணணும். கற்பனை பண்ணிட்டே இந்த போயத்தை கேட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்ற உங்களுக்கு விஷயம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுது. சரி, ஓகே. जो निकलकर बादलों की गोद से थी अभी एक बूंद कुछ आगे बढ़ी. ஒரு மழைத்துளி வந்து மேகத்துல இருந்து இப்படி கீழே வந்துகிட்டே இருக்கு. கற்பனை பண்ணிக்கோங்க. அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது सोचने फिर यही जी में लगी आग. क्यों घर छोड़कर मैं यूं बढ़ी. நான் ஏன் வீட்டை விட்டு வெளியே வாரேன் அப்படின்னு அந்த மலைத்துளி யோசிச்சுக்கிட்டே வருதான். யோசனையிலேயே அப்படி வந்துகிட்டே இருக்கு. தெய்வம் மேரே பாக்கியமே கியாகை. தெய்வம் அதாவது கடவுள் வந்து நம்ம சொல்லுவோம்ல, என்னதான் எழுதியிருக்காரோ கடவுள் தெரியல அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அதுவும் புலம்பிக்கிட்டே வருதான். தெய்வம் மேரே பாக்கியமே கியாகை. தெய்வம் என்னுடைய அதிர்ஷ்டத்தை என்னன்னு வச்சிருக்கு? பதா மைம் பச்சுங்கி. நான் வந்து காப்பாற்றப்பட போறேனா. மிலுங்கி சந்திக்க போறேனா. தூள்மே யா ஜலுங்கி. நான் வந்து தூசியாகி அப்படியே இதாக போறேனா, அதாவது எரிஞ்சு போறேனா. தண்ணியோட சேர்ந்து நெருப்போட சேர்ந்து இதாக போறேனா. கிராங்காய பர் கிசி. சரியா? சூ படுங்கி யா கமல் கே ஃபூல் மே. இந்த தண்ணி போய் கமல் அந்த பூல பட்டவுடனே தாமரைப்பூ என்ன செஞ்சுக்கிறோமா, இப்படி மூடிக்கணுமா. அத மாதிரி அந்த பூக்குள்ள போய் அகப்பட்டுக்க போறேனா. என்னோட நிலைமை என்னதான் எழுதியிருக்காங்க, ஏன் நான் வந்து இப்போ வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த மலைத்துளி யோசிச்சுட்டு இருக்கான். வா கயி உஸ்கால் ஏக் ஐசி ஹவா வ சமுந்தர் போர் ஓ ஆயி அன்மணி. அதாவது என்ன அப்படின்னா, இப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த இது மலைத்துளி வந்துட்டு இருக்கும்போது அது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல வந்துகிட்டே இருக்கும்போது அது அதனுடைய பெர்மிஷன் இல்லாமலே ஒரு காற்று வந்து அதை அப்படியே கடல் பக்கமா கூட்டிட்டு போகுதான். ஏக் சுந்தர் சீப்கா முகு தா குலா. அப்போ அங்க அழகான ஒரு சிப்பியினுடைய வாய் வந்து திறந்திருக்குது. வா உசிமே ஜா படி மோத்தி மணி. அப்போ அழகான ஒரு அந்த சிப்பியினுடைய வாய் திறந்த உடனே அதுக்குள்ள இந்த முத்து போய் விழுந்து, இந்த துளி போய் விழுந்து அழகான முத்தா உருவாயிருச்சான். லோக் யோங்கி ஹைம் ஜிஜகத்தே சோச்சத்தே ஜப்கி உன்கோ சோடுனா படுத்தாகை. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்படித்தான் மக்களும் என்ன செய்யறாங்கன்னா யோசனை பண்றாங்க. ஏண்டா நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியில போகணும், எல்லா விஷயத்துக்கும் வெக்கப்படுறது, அப்படியே யோசிக்கிறது, என்ன செய்ய போறோம், நம்ம வந்து எப்படி போறோம் அப்படிலாம் யோசிப்பாங்க. ஆனா கர் கிந்து கர் கா சோடுனா அக்சர் உன்கே பூந்து சா குச் और ही देता है கர். அதாவது நம்ம வந்து இப்படி இந்த துளியை போல நம்ம அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த ஹவாவை போல நமக்கு யாராவது ஒருத்தர் கிடைச்சி நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்தாதான் நமக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்தினா நம்ம இந்த துளி எப்படி முத்தாகுதோ அதே போல நம்மளும் முத்து போல ஜொலிக்கலாம் அப்படிங்கிறத அயோத்தியா சிங்க உபாத்தியாய ஹரியோத் வந்து இந்த ஏக் பூந்த் மூலமா நமக்கு உணர்த்துறாரு. நெக்ஸ்ட் இதுக்குண்டான எஸ்ஸேவா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.